ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மொழி பற்றி எந்தவித ஆவண்ணா அறிவில்லாத ஒரு நபரை நேற்று நடந்த விழிஞம் துறைமுகம் திறப்பு விழாவில் நம்ம இந்திய பிரதமர் விஸ்வகுரு அவர்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக நியமிச்சிருக்காங்க. சம்பவம் என்ன நடந்துன்னாக்கா, நம்ம விஸ்வகுருவுக்கு வழக்கம் போல் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து டெலிபிராம்டர் உதவியிடம் பேச பண்ணிச்சிருக்காங்க. அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்டோட அந்த காப்பியை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த டிரான்ஸ்லேட்டருக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம விஸ்வகுரு ஒரு கட்டத்தில் எக்ஸைட்டட் ஆகி அவுட் ஆஃப் ஸ்கிரிப்டு காமெடி பண்ணியிருக்கிறார். விஸ்வகுரு என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நான் கேரள முதல்வர்களிடத்தும் ஒரு விஷயத்தை கூற விரும்புகிறேன். நீங்கள் தான் இந்திய கூட்டணியுடைய முதுகெலும்பாச்சே. இதே மேடையில் சசி தரூர் அவர்கள் இருக்கார். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு கூட்டத்தாருக்கு தூக்கம் கெடும் என்று சொல்லிட்டு அவர் மறைமுகமாட்டு ராகுல் காந்தி அவர்களை தாக்கி பேசியிருக்காரு. டிரான்ஸ்லேட்டர் அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்டில் இருந்த ஏர்லைன் சம்பந்தமான ஏதோ ஒரு கம்பி கட்டுற கதையை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாரு. இதை இந்த ஏர்லைன்ஸ்னு கேட்டோன்னே இதை புரிஞ்சுக்கொண்ட விஸ்வகுரு, ஓ உங்களால் முடியலையா, சரி இது கேட்க வேண்டிய காதுக்கு போய் சேர்ந்துருக்கும், புரியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று சொல்லிட்டு ஒரு பிடிச்ச சிரியும் சிரிச்சிட்டு கடந்து போகிறாரு. ஒரு பிரதமர் அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் அந்த பிரதமர் பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ண கூட ஒரு ஆள் சரியாக நியமிக்க முடியலைன்னு நினைக்கும் போது உண்மையிலே அது ஒரு வெக்கங்கேடான விஷயம்தான். நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியோட அந்த மானங்கட்ட காட்சிகளை நீங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள். हमारे मुख्यमंत्री जी से भी मैं कहना चाहूंगा, आप तो इंडिया अलायंस के बहुत बड़े मजबूत पिलर है. यहां शशि थरूर भी बैठे हैं और आज का ये इवेंट कई लोगों की नींद हराम कर देगा. നമ്മുടെ എയർലൈൻസുമായിട്ടുള്ള ബന്ധപ്പെട്ട പ്രശ്നങ്ങൾ, അതുമായി ബന്ധപ്പെട്ട കാര്യങ്ങളിലും ആവശ്യമായ ശ്രദ്ധ നൽകണം. He could not. चला गया जहां जा रहा था.